பார்சல் போட்டேன். புனாகிரியில் வரும்போது 6 ஃபாரினர்ஸ் வந்தாங்க. உள்ள வந்து இந்தியன் போர்டு வந்து 10 ரூபா டிக்கெட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் செக்கிங்கில் இருந்தேன். செக்கிங்கில் இருந்து என்ன பண்ணேன்னா, சார் நீங்கள் ஃபாரினராக கேட்டேன். 10 ரூபா டிக்கெட் போட்டாங்க. ஃபாரினர் கேட்டேன். ஆமாம் மலேசியன்னாங்க. மலேசியன்னா 100 ரூபா சார் டிக்கெட்டு, ஃபாரினர் 100 ரூபா சார், இந்தியன் 10 ரூபா சார் வாங்க. சரிங்க சார், எங்கே போர்டு வச்சுருக்கீங்க, என்ன அடையாளம் சார் இருக்குது, ஃபாரினர் கூட்டிங்க வாங்க சார், வெளியில் போர்டு இருக்குன்னு காட்டுறேன். வெளியில் கூட்டி வந்து காட்டினேன். கூட்டும் போது அவ்வளோ போர்டு வச்சுருந்தேன். இந்த சார் வெளிநாட்டுக்கு 100 ரூபா சார், இந்தியனுக்கு 10 ரூபா சார் சொன்னேன். அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கவுண்டர் உள்ளவங்க வந்து சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. கவுண்டர் உள்ளவங்க உள்ளே இருப்பாங்க சார், நான் தான் செக்கிங் வெளியில் இருக்கேன், நான் தான் சார் அவங்க பார்த்து சொல்லணும்னு சொன்னேன். அவங்க வந்து சொல்லவே இல்லை, நீங்கள் எப்படி கேட்டாங்க என்ன கேட்டாங்க. சார் இப்போ நீங்கள் பாருங்க சொல்லிட்டீங்களா சார், இப்போ டிக்கெட்டுங்க சொன்னாங்க. அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப வாக்குவாதம் பண்ணாங்க. அவங்க வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் செய்யலாம், நான் எப்படி மலேசியன் கண்டுபிடிச்சிங்கும் போது நீங்கள் மலேசியன் நீங்களே சொன்னீங்க, அப்போ என்ன சார் அடையாளம் கிடையாது, நீங்கள் தானே சார் மலேசியன் சொன்னீங்கும் போது இல்லை சார் நாங்கள். அதுக்கப்புறம் மேடம் வந்துட்டாங்க. பேசிக்கும் மேடம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் வந்து ஏன் சார் வந்து இருக்கீங்க, நான் மலேசியன் சொல்லிட்டீங்கன்னா டிக்கெட் எடுக்கும்போது இல்லை சார் நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன் டிக்கெட், அந்த 10 ரூபா டிக்கெட் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வெளியில் கிளம்பிட்டாங்க. வெளியில் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணும்போது ரொம்ப மேடம் திடீர்னு நான் ஃபோட்டோ எடுத்தேன். என் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் நிறுத்திட்டாங்க பேசும்போது ஃபோட்டோ கட் பண்ணிட்டேன். ஃபோட்டோ எடுத்துட்டோன்னே அவங்க எடுத்தாங்க. ஆப்போசிட்டில் அவங்க எடுத்தாங்க. அவங்க எடுக்கும்போது மேடம் போய் கேட்டாங்க. கேட்டு கொடுங்க போயிருந்தா வாங்க நாங்கள் போய்ட்டு ஃபோன் வாங்கும்போது அவங்க வந்து கை வச்சிட்டாங்க, அடிக்க வச்சாங்க. அடித்தோடனே நான் போய் தடுத்தேன். தடுக்கும் போது எனக்கு இந்த கையில் அடிச்சது, கையில் வந்து அவங்க பல்லு அடிச்சது என்னை தள்ளி விட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணாங்க? கடிச்சிட்டாங்களா? அவங்க வந்தவங்க ஜென்ஸா லேடிஸா? 4 ஜென்ஸு, ஒரு 2 லேடிஸ். தமிழ் பேசுனாங்களா? தமிழ் நல்லா பேசுனாங்க. ஆனால் அவங்களே பாருங்கன்னு சொல்லிட்டாங்க, ஒத்துட்டாங்க. வணக்கம், நான் கொடைக்கானல இருந்து பேக்குப்பாறை மகேந்திரன் பேசுகிறேன். கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலம் மலைகளின் இளவரசி என போற்றப்பட்டு உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த கொடைக்கானலோட வந்து குழு சீசன் அனுபவிக்கிறதுக்காக சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. வர்ற இடத்துல வந்து சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு விதமான அசௌகரியங்கள் கடந்த காலங்களிலும் தற்போதையும் நடந்துகிட்டே தான் இருக்கு. வனத்துறையினால பல்வேறு காலகட்டங்களில் வனத்துறை மிக மிக கடுமையாக சுற்றுலா பயணிகளுக்கு நடந்துகிட்ட நிகழ்வுகளை நம்ம பார்த்திருக்கோம். அதை ஒட்டி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. கடந்த வாரம் புதனன்று மலேசியாவை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்து கொடைக்கானல் வனத்துறைக்கு உட்பட்ட அவங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட சுற்றுலா தலத்துல வந்து பார்வையிட போன இடத்துல 100 ரூபா கட்டணம் சம்பந்தமா பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்த இடத்துல காம்ப்ரமைஸா பேச வேண்டிய பெண் அதிகாரி வயது முதிர்ந்த அம்மா, அதாவது 60 வயசுக்கு மேல தனக்கு தாய் மாதிரி உள்ள ஒரு அம்மாவை கடுமையா தாக்குனது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா அவங்க பணம் கொடுக்கிற ஒரு, அதாவது ரத்த உரிய அட்டைப்பூச்சி மாதிரி வனத்துறை நடந்துக்கிறது. நல்லா ரத்தத்தை உறிஞ்சிட்டு தேவையான ரத்தத்தை உறிஞ்சிட்டு அட்டைப்பூச்சி விழுந்துடும். அது மாதிரி தான் இந்த வனத்துறை சுற்றுலா பயணிகள்கிட்ட நடந்துக்கிறது மிக மிக வேதனை ஆகுது. தாய் வயதை ஒத்த வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த அம்மாவை வந்து மகள் முன்னாடி கடுமையா தாக்குனது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது. அந்த அதிகாரியை வந்து உடனடியா பணியிடை நீக்கம் செய்யணும். இது சம்பந்தமா நம்ம மாவட்ட வனத்துறை அதிகாரி கிட்ட கால் பண்ணா, அவர் வந்ததுல இருந்து கொடைக்கானல் வந்ததுல இருந்து கால் பண்ணா இதுவரையிலும் தொலைபேசி எடுத்ததே கிடையாது. மாவட்ட ஆட்சியர்ல இருந்து காவல்துறையில இருந்து யாரு தொலைபேசி அடிச்சாலும் அவர் எடுக்க மாட்டாரு. கேட்டா நான் பிஸியா இருக்கேன் பாரு. ஏன்னா உயர் அதிகாரிகளே போன் அடிச்சு எடுக்காதவரு சாமானிய மக்களுக்கு எப்படி ஒரு நீதியை நிலைநாட்டி தர முடியும், அவங்களுடைய கோரிக்கைகளை எப்படி இவங்களால நிறைவேற்ற முடியும், சாதாரண கடை வியாபாரிகளுக்கு எப்படி அவங்கள நம்பி இருக்க அந்த வனக்குழுவுகளுக்கு எப்படி அவருடைய போன் எடுத்து ஒரு பதில் சொல்ல முடியும். வனத்துறையில வந்து காட்டு மிருகங்கள் பிரச்சனை இருக்கு, வன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லை பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுக்கு பொறுப்புள்ள ஒரு அதிகாரி தொலைபேசி எடுக்கிறதே கிடையாது. அதனாலதான் தான்றோன்றித்தனமா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கை நீட்டும் அவலம் வந்து நடைபெறுகிறது. வனத்துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி. உடனடியா அந்த பெண் அதிகாரியை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.